அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பள்ளிகளில் நடைபெறும் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் செய்வது மற்றும் எக்ஸாம் முடிந்த பின் ஃபீட்பேக் தருவது பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நாம் முதல்ல கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் செய்யணும். கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் செய்வதற்கு நம்ம லேப்டாப், மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் எது வேண்டாலும் நம்ம யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேர்வுகள் தொடங்குவதற்கு முதல் நாளே பிற்பகல் 2 மணியிலிருந்து நம்ம கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், சர்ச் பாரில் exam.tnschools.gov.in அப்படின்னு டைப் செய்து உள்ளே செல்ல வேண்டும். இப்போ நமக்கு சைன் பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் நாம் 3 விதமான லாகின் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் லாகின் ஐடி, ஹெச்எம் லாகின் ஐடி மற்றும் டீச்சர்ஸ் லாகின் ஐடி. இந்த மூன்றில் எது வேண்டுமானாலும் நம்ம யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஸ்கூல் நேமுடன் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பாருங்கள், டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் நாம் டவுன்லோட் கொஸ்டின் பேப்பரை கிளிக் பண்ணிக்கலாம். கொஸ்டின் ஈவெண்ட் ஐடி காட்டுது. இதில் எந்த டேட்டில் எந்த ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் இருக்கோ அந்த ஈவெண்ட் ஐடி காட்டுது. இந்த ஈவெண்ட் ஐடியில் பாருங்கள், ஈவெண்ட் ஐடி நம்பர், சப்ஜெக்ட், மீடியம், ஸ்டார்ட் டேட் டைம், எண்ட் டேட் டைம் எல்லாமே காண்பிக்கும். இப்போ நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் ஆயிடுச்சு. கொஸ்டின் பேப்பரை நீங்கள் இப்போ பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலோட யூடைஸ் கோட் வாட்டர் மார்க்காக உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வரும். எக்ஸாம் முடிந்தவுடன் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஃபீட்பேக் கொடுக்கும்போது நம்ம ஒன்று கவனிக்கணும். என்னென்னா, ஈவெண்ட்டோட டவுன்லோடு எண்டு டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபீட்பேக் கொடுக்க முடியும். ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு பாருங்கள், திரும்பவும் exam.tnschools.gov.in அப்படின்னு லாகின் கொடுத்து சைன்இன் பேஜில் யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் பண்ணுறோம். திரும்பவும் டிஸ்கிரிப்டிவ் ஐக்கானை கிளிக் செய்கிறோம். ஃபீட்பேக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் பாருங்கள், சப்ஜெக்ட், ஐடி நம்பர், கிளாஸ் எல்லாமே காமிக்குது. இதெல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு கிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒயிட் கலரில் ஃபீட்பேக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் பேப்பர் யூஸ்டு. அதில் சைடில் இருக்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஏசி, சிஇஓ அப்படின்னு 2 ஆப்ஷன் காமிக்கும். இதில் நம்ம ஏசி, அதாவது அசஸ்மெண்ட் செல் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாம். இதில் பாருங்கள், மந்த், டேட், இயர் மற்றும் டைம், நம்ம எக்ஸாம் வைத்த டைம் இதெல்லாம் கேட்கும். பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மந்த்து, டேட்டு எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் செக்ஷன்ஸ். இதில் ஒரு ஈவெண்ட் ஐடிக்கு நம்ம ஒரு கிளாஸுக்கு தான் எக்ஸாம் வச்சுருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் ஹூ ரிசீவ்ட் அசஸ்மெண்ட் செல் QP அப்படின்னு இருக்குது. அசஸ்மெண்ட் செல்லோட கொஸ்டின் பேப்பரை எத்தனை செக்ஷனுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம அங்கே என்ட்ரு பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரிசீவ்ட் அசஸ்மெண்ட் செல் கொஸ்டின் பேப்பர் QP. இதில் மொத்த செக்ஷனுக்கும் சேர்த்து எத்தனை மாணவர்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம போடுறோம். ரிமார்க்ஸ் காலம் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது குறிப்பிடணும்னா இந்த ரிமார்க்ஸ் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடலாம். லாஸ்ட்டாக சப்மிட் கொடுத்துட்றோம். ஃபீட்பேக் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. இதோட ஃபீட்பேக் முடிஞ்சுது. ஃபீட்பேக் தந்தால் மட்டும்தான் அடுத்த நாளைக்குரிய கொஸ்டின் பேப்பரை உங்களால் டவுன்லோட் செய்ய முடியும். எனவே ஃபீட்பேக் கொடுக்க மறக்க வேண்டாம். நன்றி.